ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூரி மாவு தான் வந்துட்டு நான் பிசைஞ்சிட்ருக்கேன். அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸியில். எப்போதுமே கையில் தான் பிசைஞ்சு போடுவோம். இன்றைக்கி வந்துட்டு வேலை சுலபமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே மிக்ஸி வீடியோவில் போட்டிருப்பேன்ல, இதெல்லாம் நான் எப்படி இருக்கணும் யூஸ் பண்ணி காட்டுறேன்ட்டு. அதுக்கு தான் இன்றைக்கி மாவு வந்துட்டு நம்ம வந்து பிசைஞ்சு காட்டியிருந்தேன். சூப்பராக பிசைஞ்சிருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம கையில் பிசைஞ்சா கூட இவ்வளோ சாஃப்டாக இருக்காது. நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு கொடுத்துச்சு. அதோட பூரி போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன் சைடிஷ்க்கு. அப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் போட்டு அவிச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலலாம் போட்டு வெட்டி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போது ஒரு பேனை காய வச்சுட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் வந்து ஊற்றிட்டு அப்புறமா வந்துட்டு பூண்டு பல் போட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயத்தையும் கொட்டி நம்ம நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே தக்காளி போட்டுக்கிட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது மட்டும் தான் போடணும். வேறு எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா பூரிக்குமே அது மட்டும் தான் நல்லாயிருக்கும். வேறு எந்த மசாலாவும் போட்டுறாதீங்க, நல்லாவே இருக்காது. இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இன்றைக்கி செஞ்சது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் தான். நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் உடனே வந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு பூரிக்கு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.